வந்து நான் பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசணும் அப்படிதானங்க சார்? நீங்க பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுங்க, நான் ஆண்களுக்கு கொய்யா பழமா பேசிட்டு நான் பாட்டு போறேன். சார் பெண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? நாங்கெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் சார். அப்ப நாங்க என்ன சவுக்கடி வாங்க பிறந்தவர்களா? இலக்கியத்திலிருந்து புராணங்கள்ல இருந்தே செக் பண்ணி பாருங்களே, இவங்களுக்கு தான் பெருமையா போட்டிருக்காங்க பெண்கள். பாத்தீங்களா? எல்லாமே என்ன போட்டிருக்காங்க? பெண்கள், பூவையர், வளைக்கரங்கள், மகளிர். ஆண்களுக்கு ஒரு 4-5 பேர். என்ன பேரு? கிறுக்கு பைய, லூசு பைய, முட்டா பைய, தெண்டச்சோறு, விளங்காதவன். சார் பெண்களுக்கு எத்தனை பேர் தமிழ்ல இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண், இத்தனை பேர் இருக்கு பாத்தீங்களா? ஆனா நம்ம பேர் கூட நம்ம பேர்ல இல்ல சார். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்குற அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லுவோம்? என் கையெழுத்த போட்டு என் பேர்ல வாங்கு. ஏமா ஒரு 5 லட்ச ரூபா கடை வாங்கலாம் அப்படின்னு, உன் கையெழுத்த போட்டு உன் பேர்ல வாங்கு. ஏன்னா அவன் செருப்படி வாங்கினா நீ வாங்கிட்டு கடை. அப்படி எல்லாத்துலயும் விவரமா இருக்கு சார். இல்ல இந்த ஆடியன்ஸ்லயே பாருங்க, ஆண்கள் கூட்டத்தை விட என்னுடைய பெண்கள் முகத்தை அப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க சார். பாருங்க, சொல்லும் போதே ஃபயரா இருக்கு சார். பெண்கள்னா சிரிச்ச முகமா இருக்காங்க. பெண்கள் சிரிச்ச முகமா? ஆமா. அப்புறம் ஆண்கள் என்ன சீரழிஞ்ச முகமா இருக்காங்க? அவங்களும் சிரிச்சு தானே இருக்காங்க சார். இல்லத்தரசினா பெண்கள் நாங்க தான். ஆமா. அதுலயும் பாருங்க சார், ஒரு வஞ்சகத்தை பாருங்க. என்ன? அப்படி பொம்பளை பிள்ளை சிரிச்சா என்ன சொல்ற? ஐயோ மகாலட்சுமியா இருக்கு, லட்சுமி கடாச்சமா இருக்கு. பெண்கள் சிரிச்சா. இதே ஆண்கள் சிரிக்க, போடா இழிச்சப்பல, வாய் இழிச்சுக்கிட்டு போடா. அதே ஒரு பெண் குழந்தை தவி வந்தா கியூட், ஐயோ என்ன கியூட். இந்த பொம்பளை பிள்ளை தவி ஓடியாச்சுன்னா ஆம்பளை போய் தவி வரட்டும், போடா குரங்கு சட்டை பண்ணிட்டு குரங்கு பேர. எங்களை எதுலையுமே பாரு, பெண்கள் நாட்டின் கண்கள். ஆமா சார். ஆண்களுக்கு ஆண்கள் ஒரு மூக்குகள், ஆண்கள் ஒரு நுரையீரல்கள். ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம்ல. நல்ல இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்கல்ல சார், உங்க இத்தனை ஆண்கள் சார்பா உங்களை சொல்றேன், மனசாட்சியோட பதில் சொல்லுங்க சார். மனசை தொட்டு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. அது வயிறுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க மனசு. ஒரு நாள் ஒரு வீட்ல பொம்பளை இல்லாட்டி இந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு சொல்லுங்கப்பா. எப்படி சார் இருக்கும்? என்ன பூரா நல்லா இருக்கும்ன்றாங்க? அட பாவிங்களா, சாப்பிடுற தட்டு விளக்காம இருக்கும், உடுத்தின ட்ரெஸ் கூட 7 நாளும் அதே இடத்துல இருக்குங்க. ஆனா ஒரு வீட்டையே கோவிலா வச்சிருக்கோம்னா சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் இருந்தா தான் சார் அந்த வீடே கோவிலா இருக்கும் சார். அப்பலாம் சல்லுது இல்ல? அல்லுது. அங்க ஒரு அம்மா கிள்ளுது, அதை பத்தியா? இங்க வருங்க, நானும் வீட்டுல சொல்லேமா வீட கோயில் மாதிரி வச்சுக்க அப்படி வந்து பாக்குறேன், வாசல உண்டியில வச்சுட்டு போயிருக்கா சார். ஒரு ஆம்பளை என்ன சொல்றான்? அம்மா கட்டின சேலையோட வா, கட்டின சேலையோட வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன்றான். எங்கேயாவது ஒரு பொம்பளை பிள்ளை டேய் போட்டுருக்க லுங்கியோட வா, டேய் அப்படி என்னைக்கா சொல்லியிருக்காங்களா சார்? சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க போட்டிருந்தா தானே. பெண்கள்னா கலைமகள் அம்சம் சார். அப்ப நாங்க களவாணி வம்சமா சார்? நாங்கெல்லாம் சானியா மிர்சா. சாணி எதுக்குமா மீச்சிங்க? அப்படி சுத்தி வர வேண்டியானாமா? இத சொன்னா என்னை வந்து திட்டுறீங்க. பக்தினா பெண்கள் நாங்க தான் சார். எப்படி சொல்றீங்க? காலையில எந்திரிச்சு வீட்டை தூத்து தொளிச்சு கோலம் போடுறது பெண்கள். ஆனா நீங்க குடிச்சிட்டு கால் வாயில கிடக்கிறது தான் ஆண்கள். கும்புற சாமிக்கு அந்த பேர் என்ன சொல்றோம்? ஆன்மீகம் தான் சொல்றோம், பெண்மீகம்னா சொல்றோம். கும்புற சாமியவே என்ன சொல்றோம்? என்ன? ஆண்டவன் பெண்டவன் சொல்றோம். இந்த ஆண்டவனுக்கு நீங்க எல்லாம் சொன்னீங்க, அந்த மாதிரி எனக்கும் நிறைய சொல்ல முடியும் சார். ஒரு வீட்டை சுத்தி பாதுகாக்கிறது கூட பெண் சீன் தான் போடுறாங்க தவிர ஆண் சீன் போடுறாங்களா? ஒரே அமைதி. அடுத்து வர சார். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா நம்ம பிளம்பிங் வேலைக்கு இல்ல 100 நாள் வேலைக்கு தான் போகணும். வயசான காலத்துல உங்களுக்கு உதவுது பென்ஷன் தான் உதவுமே தவிர ஆண்சன் உதவுமாங்க? யா யா யா. ஆமா சார், சமையலை பத்திலாம் நான் வரும்போது பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு, அதை நாங்க சாப்பிடுறோம். பாத்தீங்களா சார்? கை தட்டல் கொடுக்காதீங்க. ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு ஆம்பளை என்ன சார் சொல்லணும்? என்ன? சாப்பிட்டு முடிச்சிட்டு லட்சுமி வாவ், அதான சாப்பாடு. சாப்பிட்டுட்டு எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? வாவ், கீழே வந்துருது சார். ஆனா நீங்க எல்லாம் கைத்தறல் கொடுக்காதீங்க, வீட்டுல போய் பொண்டாடிட்டு அடி வாங்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல, அந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு அடி எவ்வளவு பரவாயில்ல. ஏங்க சாப்பிடாமையாம உங்களுக்கு எல்லாம் தொப்பை வருது ஆண்களுக்கு? இவ்வளவு குப்பையை போட்டா தொப்பை தான் வரும். உங்களுக்கு தெரியாது, மன்னார் ஊர்ல அந்த அம்மா வீட்டுக்காருக்கு சீடை செய்து வெளியே அந்த ஆளுக்கு பாடம் செய்யறாங்க. சீடைக்கேவா? ஆமா. அப்ப அதிரசம்? ஐயோ, அது ஆளக்கொள்ளு விஷம். இது என்ன செய்யுதுன்னா யூடியூப் பார்த்தா சார் சமைக்கிறாங்க. சாம்பார் வைப்பது எப்படி அப்படி போய் கிச்சன்ல போய் ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருக்கு. இந்த அம்மா கடுகு போடவும் அதை போடவும் முருங்காய் வெட்டி போடவும் கிண்டவும் கிண்டிக்கிட்டே இருக்கு. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சட்டி கறி பிடிச்சி எடுது. எங்க புகையா வருதுங்க? திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னுடைய ஒய்ஃப் சமையல் சூப்பரா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம்.
ஆள பாவிகளா, முன் வரிசையில ஏம்மா. கோட் போட்ட மனுஷன் கூட கை தூக்குறாருன்னா என்ன அர்த்தம்? இங்க இத்தனை ஆம்பளை வந்திருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யாருமே ஒய்ஃபு சாப்பாடானாலதான் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி இல்லைங்க சார். இப்ப பெண்களே நான் சொல்றது கரெக்ட்னா கைத்தட்டல் கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. ஒரு நிமிஷம். தாய் குழம்பு ஒரு 33 பேர் தேவையில்லாம கைதிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன நீங்க வெரைட்டியா சமைச்சிட்டீங்க? எனிட்டே அந்த உப்புமா தான். உப்புமாவுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா? இன்னொன்னு, ஒரு வீட்டுல ஒரு அம்மா யூடியூப்ல பாத்துருக்கு. மதியம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு டிக்கன் டிக்கா செய்வது எப்படி, பர்கர் செய்வது எப்படி, பீஸா யூடியூப்ல பாத்துக்கிட்டே இருக்கு. பெருமையா உட்காந்துருக்கான். ஆஹா, இன்னைக்கு பின்னி எடுக்க போறாங்களோடா. 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் எல்லா டிசைன் பார்த்துட்டு உப்புமா பின்னி வச்சிருக்கான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போலங்க. சார் உண்மையிலேயே சமையல்ங்கிறது அவ்வளவு தூரம். நான்லாம் சொடக்கு போட்ட டயத்துல 6 வகையான டீ போடுவோம் பெண்கள். ஆமா, சிலவங்க லைட்டா கேட்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கேட்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா கேட்பாங்க, சிலவங்க சூடு அதிகமாக கேட்பாங்க, சிலவங்க சர்க்கரை இல்லாம கேட்பாங்க, சிலவங்க சர்க்கரை அதிகமாக கேட்பாங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுறது தான் சார் பெண்கள் நாங்க. ரொம்ப இந்த இடத்துல வணங்குறேன் தாய் குலம். தேங்க்யூ சார். பா, ஒரே பாயிண்ட்ல திருத்திட்டேங்க சார். 6 வகையான டீ போடுறீங்க, உங்களை வணங்குறேன். ஆனா ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா? சமையல்ல நல்லா சமைக்கக்கூடிய பெண்கள் யாருன்னு உலக நாடுகள்ல ஒரு ஆய்வறிக்கை இப்போ எடுக்கும் பொழுது முதல் இடத்துல யாரு வந்தாங்க தெரியுமா? நம்மளுடைய தமிழ்நாட்டு இந்திய பெண்கள் தான் முதல் இடத்துல வந்திருக்காங்க. 2வது பிரான்ஸ், 3வது நாடு மெக்சிகோ, 4வது ஜப்பான், 5வது நாடு இத்தாலி. அப்படின்னா இனிமே உங்களுடைய பெண்கள் ஒய்ஃப்ஸ் சாப்பாடு எடுத்து பரிமாறும் பொழுது சூப்பர், வாவ், கியூட் அப்படின்னு பாராட்டணும் சார். ஏன் நம்மால் முதல்ல வந்திருக்கான் தெரியுமா? கலந்துக்கிட்டதே 2 பேர் தான். அதெல்லாம் அப்படி நினைக்காங்க. உண்மையிலேயே அன்னபாரதி இவளை பேசினா கூட அந்த பிள்ளை பாயாசம் கிண்டிச்சுங்க. ஆமாங்க, தேங்க்யூ சார். ஐயோ சொல்லிருங்க. அவங்க வீட்டுக்கு எடுத்தாலும் ஒரு சினிமா தியேட்டர்ல இருந்து 16 பேர் சேராட்டோல ஓடி இருக்காங்க. ஏக்கா எனக்கு கொடுக்கா, எனக்கு கொடுக்கா, எனக்கு கொடுக்கா. தம்பி தம்பி சண்டை விடாம வாங்க, சண்டை விடாம வாங்க. ஏப்பா பாயாசம் அவ்வளவு டேஸ்டா இருக்குமான்னு கேட்டேன். இதுல போஸ்ட் ஓட்டுனா தேச கிளியாது. அவங்க போஸ்ட் ஓட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க சார். இந்த பிள்ளை பெருமையா என் பாயாசம் எத்தனை பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க பூரா. உண்மையிலே ஒசூர் பெண்களுக்கு ஏதாவது சமையல் டிப்ஸ்னா என்கிட்ட கேளுங்க. அவ்வளவுதான், வீட்டுக்கார்ட்ட அடி வாங்கி கிடக்க போறீங்க. போன வாரம் எனக்கு எங்க வீட்டுக்காரர் பயங்கர சண்டை. என்ன பிரச்சனை? நல்லா சமைப்பாங்க. அவர் சப்பாத்தி கேட்டார். ஆமா, நானாலும் மனுஷன் சப்பாத்தி கேட்டாருன்னு சொல்லிட்டு சப்பாத்தி கஷ்டப்பட்டு சுட்டு வச்சு தொட்டுக்க ரசம் வச்சேன் சார். சப்பாத்தி இந்த யூடியூப் நீங்க பார்த்தா விளங்குன மாதிரி தான். என்ன பிரச்சனையா வைக்க கூடாதா சார்? அப்படிலாம் இவங்க பேசுனதான்னு கேட்டீங்க. அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். அவங்க அப்பானால தான் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு 7-8 தெருவில் ஒரு 40 வீட்டில் அடுப்பு எரியுதுன்னா அதுங்க அப்பா தான் காரணம். நன்றி. ஏன்னா அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. அவர் ஒரு நாள் வராட்டியும் போச்சு பதறிடுவாங்க. எங்க தர்மராஜ் எங்க தர்ம, அவங்க அப்பா ஒரு தர்மராஜ், நம்ம தர்மராஜ் ஆயிராம. உண்மையிலேயே இவங்க மாமா, தாய் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது வழிகாட்டியா இருக்காருன்னா அதான் நம்ம பெரும்படும். நன்றி. டிராபிக் போலீஸா இருக்காரு. இதெல்லாம் நீங்க சிரிக்கிறக்கா சொன்னது. அன்னபாரதி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 33 நாடுகள் தேங்க்யூ, தேங்க்யூ so much போகலாம் நினைக்கிறாங்க. ஒரு வயலும் கூப்பிடாதனால இருக்காரு.